இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்கல்ல ஆட்டோவில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா, அப்போ வந்து ஓலா ஊபர்லேருந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களா? எங்ககிட்ட எதுவும் பண்ணலையா? எதுவுமே பண்ணல. 3 நாள் நீங்கள் சவாரி எடுக்கலனாலும் பரவாயில்லன்னா அவன் வெயிட் பண்ணுறான். சார் நான் ஒரு 100 பேர் 200 பேர் சவாரி பண்ணிப்போ பாதி பேர் வண்டி ஓட்டினுக்கிறாங்க. வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்களா? அப்புறம் எப்படி சார்? இதை தான் சொல்கிறேன், ஒற்றுமை இல்லைன்னு தான் சொல்கிறேன். சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்க குடும்பம் குழந்தை குட்டிக்காக போராடல, சரிங்களா? என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவருக்கும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் போராடுறாங்க. இதை புரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு சில ஆட்டோ டிரைவர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறது வெக்கப்பட வேண்டிய விஷயந்தான். யாருக்காக போராடுறாங்க? நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக தான் போராடுறாங்க. நம்ம அதில் போய் பங்கெடுத்துக்கணும் அப்படின்றது எதுவுமே யோசிக்காமல் இன்றைக்கி நிலைமை என்ன? இன்றைக்கி வந்து நம்ம 2000 1000 ஓட்டி ஓட்டணும், எடுத்து போய் நம்ம தாண்டல் கிண்டல் அது இது வாழ்வாதாரத்தை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி ஒரு நாள் நிப்பாட்டினா யார் காசு தருவா? இப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நீ நிப்பாட்டிட்டு நீ வந்து நில்லுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு நாள் நீ நிப்பாட்டிட்டு வந்து நில்லு. நாளைக்கு உன்னோட எதிர்காலம் என்ன பிரைட்னஸ் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு தான் பார்க்கலான்னு தான் சொல்கிறோம். ஏன் அதை காதில் வாங்க மாட்டீங்க? அதே மாதிரி இப்போ ரேப்பிடோலாம் இப்படி ஓட்டும் போது இப்போ ஈஸியாக வந்துட்டு இந்த ஹீட் ரேஸ்க்குலாம் ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிட முடியும். அந்த ஹீட் ரேஸால் நாளைக்கு ஸ்கின் போனும் வரலாம், என்ன வேணா ஆகலாம். ஆமா, லிட்டரலி ஆன் தி ரோட் அவங்க ஷெல்டர் இருக்குது, உங்களுக்கு அது கூட கிடையாது. இப்போ இன்னும் என்னன்னா இது இப்போ வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க, இது கார்பரேட்டுக்குள்ளேயும் வராது, லேபருக்குள்ளேயும் வராது இது இந்த செக்டார். ஸோ வந்துட்டு இது இப்படி ஒரு கன்சர்னும் இருக்கு. இவங்க என்னன்னா காசு சம்பாதிக்கிறதுக்காக அடிக்கிற ஃபர்ஸ்ட் இடமே ஒர்க்கிங் கிளாஸ் தான். இப்போ இது வந்துட்டு இதே வேற ஏதாவது செக்டரா இருந்தா இது கொஞ்சம் கன்சர்ன் தெரிஞ்சிருக்குமோ? இப்போ ஈஸியா அடிச்சிடுறீங்களோ அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ரேபிடோ மேல எனக்கு கோவம்னா அப்போ ரேபிடோ காரனை போயிட்டு நான் எங்கே போய் அடிக்கிறது? அதில் பணி செய்யக்கூடிய இந்த மாதிரி தம்பிகளை தான் போட்டு அடிக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அது எதுக்காக தான் நான் கேட்குறேன். எதுக்காக எங்கள் 2 பேரையும் முட்டி மோத விட்டு அதில் யார் குளிர் காயிறீங்க? எதுக்காக அப்படி குளிர் காயிறீங்க? அப்போ அப்பாவி மக்கள் ஜனங்க சண்டை போடலாமா? இதுக்கு உண்டான தீர்வு தான் என்ன? இதில் கண்டிப்பாக நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஆல்மோஸ்ட் ஆட்டோக்காரங்களை எல்லாருமே வில்லிஃபையே பண்ணிட்டாங்க, வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது தப்பு. ஆட்டோ வந்து நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மோர் தென் 11 இயர்ஸ் 11 வருஷத்துக்கு மேலே ஆட்டோவோட மீட்டர் கணக்கை வந்து மாற்றவே இல்லை. அது கண்டிப்பாக மாற்றணும். அது மாற்றலைன்னா வந்து அவங்களோட வாழ்வாதாரமே வந்து கேள்வி. ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எதுவுமே இன்றைக்கி அதே விலையில் இல்லை. வீடு ரெண்ட்டு கிடையாது, சென்னையில் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹூவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஆட்டோஸோட ஃபேரை மறுபடியும் ரீவேல்யூவேட் பண்ணுங்கள்.